அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்றார். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழி ஆதரவு கிடைக்கும், தடைக்கற்கள் அகலும், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது நல்ல வேலை அமையும், வருமானம் திருப்தி தரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதுவும் கைகூடும். தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். தன பாக்கியாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம். பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருளாளர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை விற்கும் சூழ்நிலை உருவாகும். இடம் பூமியால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். வியாபாரத்தில் இருந்து கூட்டாளிகள் விலக நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் மோதல் உருவாகலாம். கவனம் தேவை. விரயங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும். எனவே யோசித்து செயல்படுவது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இலாக்கா மாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு ஏழரை சனியால் பிரச்சனைகள் உருவாகலாம். இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப வரவு வந்து சேரும். மேலும் உங்கள் ராசிக்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பணவரவு, பொருள் சேர்க்கை ஆகியவற்றை அளித்தார். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, வேலை தேடுபவர்களுக்கு வேலை ஆகியவற்றை தந்திருப்பார். ஆனால் தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய, வீரிய, சகோதரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 3ஆம் இட சஞ்சாரம் இது மறைவு ஸ்தானமாக கூறப்படுகின்றதே. இதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா என நீங்கள் எண்ண தேவையில்லை. குரு அங்கிருந்து பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் என்பதால் இனியும் உங்களுக்கு நல்ல பலனே உண்டாகும். மனக்கலக்கம் நீங்கி துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் சூழலை உருவாக்குவார். இதுவரை இழுபறியாக இருந்த பல பணிகள் இனி வேகமாக நடக்கும். பணவரத்து திருப்திகரமாக இருந்தாலும் காலதாமதமாக கிடைக்கக்கூடும். சகோதர வழியில் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது சில்லறை சண்டைகள் வராமல் தடுக்கும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பந்தயம் கட்டுதல், சூதாட்டம் அதிக லாபத்திற்கு
தேவைக்காக குறுக்கு வழியில் வியாபாரம் செய்தல் போன்றவற்றை தவிர்ப்பது பொருள் நஷ்டம் வராமல் தடுக்கும். வாகனங்களை ஓட்டும் போது மிகுந்த கவனத்துடன் ஓட்டுவது நல்லது. அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதன் மூலம் வீண் பழி, அவப்பெயர் ஆகியவற்றில் சிக்காமல் இருக்க முடியும். அடுத்தவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்பது, ஜாமீன் தருவது போன்றவற்றை தவிர்ப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம் தொடர்பான முயற்சிகள் நல்ல பலனை தரும். உங்களது வார்த்தைகளுக்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி வரலாம். ஞாபக மறதி குறையக்கூடும். பிறரிடமிருந்து அன்பளிப்புகள் கிடைக்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தான தர்மம் செய்வதில் நாட்டம் உண்டாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புனித யாத்திரையும் செல்ல நேரிடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பெரியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களது ஆசிகளை பெறுவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நினைத்ததை செயல்படுத்துவீர்கள். எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். வருமானம் உயரும். பாக்கி வர வேண்டிய தொகை வந்து சேரும். கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். ஆடை ஆபரணங்கள் சேரும். கலைகளில் தேர்ச்சி உண்டாகும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபராசியில் இருக்கும் குரு பகவான் நல்ல பலனை தருவார். மேலும் பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதமாக வரக்கூடும். பாதியில் நிறுத்திய பணிகளை தொடர்ந்து செய்து முடிக்கும் சூழ்நிலை வரக்கூடும். கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் புதிய தொழில் தொடங்குவது, வியாபார விரிவாக்கம் போன்றவற்றில் ஈடுபடும் பொழுது கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உயரும். லாப வரத்து கூடும். எதிர்பார்த்த நிதியுதவி தாமதத்திற்கு பின் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக பணியாற்ற வேண்டி வரலாம். பதவி உயர்வுகள், இடமாற்றம் ஏற்படலாம். மேலும் பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். தனியாரிடம் முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை. சுப செலவுகள் வரக்கூடும். வருமானம் எதிர்பார்த்த அளவில் இல்லாவிட்டாலும் வழக்கம் போல் இருக்கும். மாணவர்களுக்கு தொடக்க கல்வி கற்பவர்கள் மற்றும் உயர்கல்வி கற்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்க வேண்டும். பாடங்களில் சந்தேகம் வரலாம் என்பதால் உடனுக்குடன் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது, சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கேம்பஸ் இன்டர்வியூவில் செல்பவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருள்கள் சேரும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும். ஆனால் திருமணம் தொடர்பாக கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையில் வெளிநாட்டு பயணம் தொடர்பான பணிகளில் தாமத போக்கு காணப்படும். வெளிநாட்டு வேலைக்காக தனியாரை நம்பி பணம் கொடுப்பதில் எச்சரிக்கை தேவை. வெளிநாட்டை சேர்ந்தவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. இந்த மீனராசி அன்பர்கள் குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் வயதில் மூத்தவர்களை வணங்கி அவர்களிடம் ஆசி பெறுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும்.